ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ சென்னைக்கு போய் காட்டுங்க ப்ரோ, அங்கே இங்கே பீச் போயிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கமெண்ட் நாங்கள் சைடில் ஷோ பண்ணுறோம், அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட டாஸ்க்கை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ 7:40 ட்ரெயின் இருக்குது, சென்னைக்கு போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஏறி நம்ம சென்னைக்கு போக போகிறோம். சென்னை எக்மோர் இறங்க முடியலனால அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன் நம்ம இறங்கிடுவோம். நாங்கள் புயல்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த டாஸ்க்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணே தீருவோம். ஸோ ஓகே. ஸோ மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ். ஸோ மக்களே, இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துப்போம். இப்போ நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயின்காண்டி நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் மக்களே. ஸோ நம்ம மக்களே, இப்போ நம்ம ட்ரெயின் ஏற்றோம். ட்ரெயின் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நம்ம அப்படி எப்படி போய் நம்ம ஜனங்கிட்ட ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கிச்சு ட்ரிப்பில் பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அடுத்து நம்ம தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸோ மக்கள் இப்போ நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. பதினஞ்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட் லைட்டாக நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது ட்ரெயினால கொஞ்சம் கூட்டம் அப்படி இப்படி இருக்க செய்யும். ஸோ ஓகே, இப்போ தான் நம்ம ட்ரெயினில் தான் மணி இப்போ கரெக்டாக மணி 8:43 என்னமோ ஆகுது. ஸோ ஓகே, நம்ம அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்துல பார்ப்போம். பாய் காய். ஸோ மக்கள், இப்போ ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ ஓகே, மணி இப்போ கரெக்டாக 9 மணிக்கு ஆகிடுச்சு. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம தூங்கிடலாம். ஸோ தூங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் அடுத்து நம்ம எந்திரிக்கணும்ல, அதனால பாய் காய். ஹலோ மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது தஞ்சாவூரில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம தஞ்சாவூரில் வந்து இறங்கிட்டோம். ஸோ நம்ம அடுத்த கிளிப்பில் நம்ம பார்ப்போம் கைஸ். பாய் கைஸ். இப்போ நம்ம தஞ்சாவூரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். ஹலோ மக்களே, செம்ம டயர்டு, செம்ம டைம் தூங்கிட்டோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5 மணி ஆக போகுது. ஸோ 4:47 ஆக போகுது. கரெக்டாக 5 மணி. ஸோ சென்னைக்கு நம்ம காலைல ஒரு 5-6 மணிக்குள்ளே போய் சேர்த்துரும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த விழாவை நம்ம பார்ப்போம். பாய். ஸோ காய்ஸ், நம்மளோட ஸ்டேஷன் வந்துச்சு காய்ஸ். ஸோ நம்ம இறங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்ப்போம் மக்களே. நம்ம தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸோ நம்ம ட்ரெயின் நம்ம பேங்களூர் நிற்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து டேரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கு தான் போக போகிறோம். போனதுக்கப்புறம் பார்ப்போம் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி நான் மட்டும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளால எக்மோர் ஸ்டேஷனில் இறங்க முடியாலும் நம்ம அது மாதிரி தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸோ நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த மாதிரியே நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் கால் வச்சுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, அப்புறம் பீச்சுக்கு போய் காட்டுங்க ப்ரோ. ஸோ ஓகே, நம்ம ரூம் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நம்ம பீச்சுக்கு போவோம் கைஸ். பாய் மக்களே. இப்போ நம்ம தாம்பரம் ஜங்ஷன்லேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ தாம்பரம் ஜங்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ போனோடனே நம்ம லாட்ஜுக்கு போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த விழாவில் பார்ப்போம். மக்களே, இப்போ நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஸோ ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த விழாவில் பார்ப்போம். ஸோ ஓகே, ஹோட்டலுக்கு போயிடலாம். பாய் கைஸ். ஸோ மக்களே, நம்ம பஸ்ஸில் தான் ஏறி போக போகிறோம். ஸோ பஸ்ஸில் ஏறி நம்ம போகும்போது பார்ப்போம் கைஸ். ஸோ மக்களே, இப்போ நம்ம பஸ்ஸில் தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஹோட்டலில் நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம வந்து சென்னைக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து லாட்ஜில் தான் நம்ம தங்க போகிறோம். நம்ம லாட்ஜ் வந்து இந்த இருக்குது. நம்ம லாட்ஜோட பேர் க்ரோம் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ கரெக்டாக நமக்கு இந்த ஃபார்மசிக்கு எதிரில் விழுந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ரூம் டூர் எப்படி இருக்குது, ரூம்ஸ்லாம் எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்துட்டு நம்மள ஸோ மக்களே, இப்போ நம்ம ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. நம்ம ரூம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் நம்ம ரூமை பார்ப்பாங்க. ஸோ வாங்க முதல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏறி மேலே போயிடலாம். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ நம்மளோட ரூம் தான். வெல்கம் டு ரூம் ஹோம். ஸோ அதான் நம்மளுடைய ரூம். இவ்வளோ பெருசாக இருப்பாங்க. நீங்கள் லைட்லாம் இருக்குது. ஸோ இது நாங்கள் ரூம், இது நம்மளுடைய பெட்ரூம். ஸோ மக்களே, வாங்க ரூம் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ரூம் டூர். ஸோ வாங்க ரூம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ மக்களே, பார்த்தோன்னு தெரியும், இதுதான் நம்மளுடைய பெட்டு. ஸோ இதில் நம்ம படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால. ஸோ அப்புறமேட்டு பார்ப்போங்க. இதுதான் நம்மளோட ரூம். நம்ம ரூமில் பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நமக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு ஏசி, அப்படி ஒரு ஃபேனு அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ நமக்கான பெட்டு இது தான். ஸோ நம்ம பெட்டு இது தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா, 2 பெட்டு இருக்குது நமக்கு. ஸோ இது ஒரு பெட்டு, அது ஒரு பெட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு இங்கேருந்து கிச்சன் ஹோல்டர் இருக்குது. ஸோ ரூம்க்கு இங்கே தான் வைக்கணும். ஸோ அதேமாரி வந்தோம்னா இந்த இடத்துல கரெக்டாக பாத்ரூம் உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் பாத்ரூம், இந்த ரூமோடைய பாத்ரூம். ஸோ பார்த்துக்கோங்க, இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ பாத்ரூம் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ உள்ள பாத்ரூம் லைட்டிங் கிளீனாக தான் இருக்குது. சொல்ல அவசரம், பாத்ரூம் சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஹீட்ரு இருக்குது, முக்கியமாக நமக்கு ஹீட்ரு இருக்குது. ஸோ மேல் பாதில் ஹீட்ரு இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பாத்ரூமே நல்லா வச்சுருக்காங்க ரூமு. இந்த ஹோட்டலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ லாக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்களா,
சரி ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த டாஸ்க் என்னன்னா ஒரு பீச்சுக்கு போய் காட்டுங்க ப்ரோ முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி போல் நம்ம போவோம். ஸோ பைக் இது வரைக்கும் இதை நான் கவனிக்கல பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது நான் பாத்ரூம் தான் நினச்சேன். பட் இங்கே பாத்ரூம் இருக்குது, பட் இதுக்கான ஆப்போசிட்டில் இந்த இது இருக்குது. நான் வெறும் டோர் நினச்சேன், பட் இது ஓப்பன் பண்ணால் இது கபோர்டு. ஸோ பார்த்தீங்களா, இது கபோர்டாக இருக்குது, நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இது எனக்கு தெரியாமல் போச்சு கைஸ். நல்லா இருக்கும், நல்லா பேட்டரி நல்லா ஃபுல் பண்ணி ஒட்டிக்குது. ஸோ இதை விட்டுட்டு வெளியே வந்தாலும் நமக்கு ஒரு ஹால். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒர்க்கிங்கான டேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். நம்ம லேப்டாப் வச்சு எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டைனிங் டேபிள். ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. இன்னுமே நல்லா இருக்குது. இந்த ரூம்ஸ்லாம் பெருசாக. இங்கே வந்து ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க, இனிமேல் அல்டிமேட். இங்கே வந்து நமக்கு ஒரு சோஃபா. ஸோ நம்ம ராஜா பகவத் மாதிரி நம்ம உட்காந்துருக்கலாம். முடியல கஷ்ட டயர்டாக இருக்கா, அதை வீடியோ எடுக்க முடியல நம்மளால். ஸோ சரி ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்த டாஸ்க்கு படி பீச்சுக்கு போய் காட்டுறோம். ஸோ ஓகேவா, ஸோ அது நம்ம நினைக்காம நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். மக்களை இப்போ நம்ம ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம பீச், அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ மறுபடியும் நம்ம ஜங்ஷன் ஏறி போக போகிறோம். போனால் ஒன்று மெட்ரோவில் போவோம், அப்படியே நார்மல் ட்ரெயினில் தான் போவோம். ஸோ வாங்க அங்கே பீச் போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுலேயே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம மெரினா பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து வரப்போகுது, வந்தப்போ ஏறி போவோம். ஸோ மக்களே இப்போ நம்ம நார்மல் ட்ரெயினில் தான் இருக்கோம். ஸோ நம்ம பீச்சுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்ஜிஆர் சமாதியை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா சமாதியை பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம எம்ஜிஆர் சமாதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா சமாதிக்கு பீச்சை பார்ப்போம். இப்போ நம்ம எம்ஜிஆர் சமாதிக்குள்ளே தான் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எம்ஜிஆர் சமாதிக்குள்ளே போய் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா சமாதி சுற்றி பார்த்து டேரக்டாக பீச் போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரோட டாஸ்க்கை முடிக்கிறோம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். நம்ம சுற்றி முடித்து பார்த்துட்டு நம்ம அடுத்த ஜெயலலிதா சமாதிக்கு போய் பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம வந்து கலைஞர் அண்ணாவோடதையும் எம்ஜிஆரோடதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெயலலிதாவோடதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவரோடதை இப்போ நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம உள்ளே போய் பீச்சில் போய் கால் வச்சுட்டு நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் போட்டு நம்ம டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மக்களே, நான் பார்க்க அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் சார் வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம பார்ப்போம். ஸோ நான் அவரை பேச முடியாது, நான் அவரை எப்போ மட்டும் சின்னதாக நம்மகிட்ட காட்டுறேன். மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் டாஸ்க்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ சென்னையோட பீச்சில் தான் இருக்கோம். ஸோ இந்த அழகான வியூவாக நீங்கள் ரசிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சென்னையில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டாஸ்க் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்துட்டேன். வந்து இங்கே மெரினா பீச்சில் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்க்கை முடிச்சுட்டு இதே மாதிரி வேறு டாஸ்க்லாம் கொடுங்க கைஸ். வேறு பிளாக்ஸ்லாம் நிறைய இதில் வரும். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம மழை வந்து நின்று இருக்குது. ஸோ இப்போ கூட நமக்கு சாறு இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஸோ நம்மளால் ஒரு கரெக்டாக நம்மளால் வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ நான் மறுபடியும் மதுரைக்கு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா ஜாப் எடுத்து சூப்பராக நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் டாஸ்க்கை முடிக்காக நம்ம சென்னைக்கே வந்தோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த போட்டுக்கல. இன்னும் போக போக மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த மவுண்டன் அப்படியே இதை போடுது. இப்போ நம்ம இதுலேருந்து வண்டலூர்லேருந்து இப்போ நம்ம வண்டலூர் பேருந்துலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு அங்கே தான் பஸ்ஸு கிடச்சிச்சு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த வியூ எல்லாமே. பாருங்கள், உண்மையிலே அங்கே இருந்து தான் சென்னை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உண்மையிலே சென்னை பயங்கரமாக தான் அங்கே இருக்குது. மூவிஸ்லேயும் நம்ம மொபைல்ஸ்லேயும் பார்த்த மாதிரி உண்மையிலே சென்னை சூப்பராக இருக்குது. நம்ம ஓரளவுக்கு நம்ம தாண்டி கொஞ்சம் ஹைவே நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றவங்கள தான் சரியான கொஞ்சம் மழை அடிக்காமல் இருக்குது. இன்னும் மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். மக்களே, இன்னும் போக போக பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலிங்கில் ஸோ நம்பவே முடியல. நாங்கள் இவ்வளோ மழை பயங்கரமாக அடிக்குது சென்னையை விட்டு ஓரளவுக்கு வெளியே வர்றடா தான் இது. அது அப்புறம் ரோட்டில் பாருங்கள், அப்படியே சொதன்னு தண்ணி ஆகிட்டே போகுது. ஸோ ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுது guys. ஸோ ஊருக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் மிச்சம் மீது நம்ம பேசுவோம். ஸோ மக்களே பாருங்க, எப்படி வெள்ளம் அப்படியே தண்ணி அங்கங்கே நிற்குதுங்க. இப்போ ரோடே பாருங்க வறந்துருச்சு. கீழே பாருங்க, அப்படியே ரோட்டில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் மக்களே.
சென்னை உண்மையிலே சொன்னோம்னா நியூஸ் சொல்றது மாதிரி ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. பாருங்க மக்கள் எல்லாம் அப்படியே தண்ணியில் தான் போயிட்டு இருக்காங்க. சிட்டில வரும் பாருங்க, ஆளாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க தண்ணியில் வண்டியில். அது அவர் பார்த்து போயிட்டு இருக்காங்க வண்டியில். இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் ஸோ அங்கங்கே தண்ணியில் போயிட்டு போகிறாங்க. சொல்லக்கூடாது தான், பட் அந்த மாதிரி இருக்குது. பாருங்க ரொம்ப கஷ்டம் சென்னையில் பாருங்க. அப்படியே மக்கள் அப்படியே ரொம்ப வீடெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள தான் இருக்கும். தண்ணிக்குள்ள கிடக்குது எல்லாமே. இப்போ பாரு ஏதோ கோயில் மாதிரி தெரியுது. வீடா இதெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள தான் இருக்குது. முடியல, ரொம்ப கஷ்டம். அப்போ டவரில் அப்படியே தண்ணியில் இருக்குது. ஸோ தண்ணி முக்கால்வாசருக்கு வந்துருச்சுல. சோர்ஸ் மக்களே பார்த்துதான் தெரியும். உண்மையிலே சென்னை அபாயம் பயங்கரமாக வீடெல்லாம் மூழ்கிடுச்சு உள்ளக்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, பாருங்க கோயிலெலாம் அப்படியே கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இருக்குது. மக்கள்லாம் தத்தளிக்கிறாங்க, அந்த பக்கம்லாம் போக முடியல. அதனால் ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இவ்வளோ அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு. ஸோ மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்ட்டு. அங்கே ஒரு நீளமாக தெரியுது, ட்ரெயின் கிடையாது, பைப்பு. ஸோ தண்ணி போகிற பைப்பு தான் அது. ஸோ இது இப்போ அகரம்ன்ற ஊரில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் பயங்கரமாக வெள்ளத்தோடையும் தண்ணியும் போயிட்டுருக்கு. நாங்களே பஸ்ஸில் எவ்வளோ சேஃபாக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. ஸோ மக்களே நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் மதுரைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஸ்எம் மைண்ட் வைஃப். ஸோ இன்றைக்கினா நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்த டாஸ்க்கை நம்ம முடிச்சிருக்கோம். இந்த இதில் என்னென்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாரு ப்ரோ, சென்னைக்கு போங்க ப்ரோ, அங்கே புயல் அடிக்குது, சென்னைக்கு போய் காட்டுங்க, முடிஞ்சால் நீங்கள் மெரினா பீச்சுக்கு போய் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் நம்ம இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போயிருப்போம். போகும்போது ட்ரெயினில் போயிருப்போம். ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் வரும்போது பஸ்ஸில் கேட்டுப்பீங்க. ஸோ அப்புறம் ட்ரெயின் எதுவும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 நாள் ஆயிருமா ட்ரெயின் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த இடத்துல ஆகிடுச்சு. ட்ரெயின் எதுவும் இல்லை. ஸோ அங்கே ஃபுல்லாக அங்கே மழையாக நின்றுருக்கனால ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு உள்ளே எங்கேயும் மழை பெய்கிற மாதிரி தோணுச்சு. சும்மா அங்கே சாரல் அடிச்சது, தூரல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் மழை தான். அந்த விக்கிரபாண்டி, நம்ம தளபதி மாநாடு வச்சார்ல, அந்த விக்கிரபாண்டி அப்புறம் அகரம்ன்ற ஊர், இந்த 2 ஊர்கிட்ட வரும்போது அப்படியே பஸ்ஸு தண்ணியில் தான் போகுது. அந்த மாதிரி இருந்துச்சு. சரியான மழை. அங்கங்கே பார்க்குறேன், கிளிப்லாம் போடுவோம் பாருங்கள், அங்கங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, வீடெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்புறம் நிறைய இடம் அப்படியே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்தோம். ஸோ 9 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் நைட்டு 2 மணிக்கு நான் வந்து நான் சேர்ந்தேன். ஸோ மதுரைக்கு வந்து சேரும்போது ஆமாம், நான் யாரும் நினச்சேன் சென்னைக்கு போய் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைப் கொடுத்த டாஸ்க்காக தான் நான் சென்னைக்கு நான் போயிருந்தேன். ஸோ அதை நான் கிளிப்பில் கமெண்ட் போட்டிருப்பேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு டாஸ்க்கெலாம் நாங்கள் செய்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க, டாஸ்க் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட் வாய்ஸ்.